வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோடில். ஸோ இவ்வளோ நேரம் ஆச்சு ப்ரோமோ வர்றதுக்கு. இந்த ப்ரோமோ வர்றதுக்காடா இவ்வளோ நேரம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க. விஜய் சேதுபதி வராரு, ஆள் நல்லா பயங்கரமாக இருக்காப்புல, கண்ணாடிலாம் போட்டு லுக்காக ஸ்டைலாக இருக்கார். ஸோ எல்லோரும் கை தட்டுறாங்க. வந்தவுடனே வணக்கம் சொல்லிவிட்டு வீடு மாற்றினா கேம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நம்பினோம். வீடு 2 நாடாச்சு. அவங்களுக்கு கொடுத்த அந்த உரிமைகள் வந்து கரெக்டாக பயன்படுத்தினாங்களா, கரெக்டாக வந்து அரசு வந்து ஆட்சி பண்ணாங்களா அப்படின்னு இன்றைக்கி நைட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. பாவீங்களா, இதுக்குத்தே இவ்வளோ நேரமாட இந்த ப்ரோமோவுக்கு வெயிட் பண்ணோம். சரி, யாரையாவது பேச வைப்பார், யாரையாவது வறுத்தெடுப்பார் அப்படின்னு பார்த்தா ப்ரோமோ வந்ததே 2:30. இதில் ஒன்றும் சொல்லாமல் அவர் பாட்டில் போயிட்டே இருக்காப்புல. ஏன் அப்படி பண்ணுறீங்க, இது கமலஹாசனே எவ்வளோ பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, பார்க்கலாம் அடுத்த ப்ரோமோ எப்போ வருதுன்னு. உள்ளே வேறு ஒரே ஜாலியாக இருக்காங்க. ஒரே ஏகப்பட்ட வீடியோ வருது யூடியூப்பில். அர்ணவ் உள்ளே வந்துட்டார். ஒரு இதில் பார்த்தா தர்ஷிகா சாச்சனா எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு போடுறாங்க. இன்னொரு யூடியூப் சேனலில் பார்த்தா வர்ஷினி எவிக்ட் ஆகிட்டாங்கன்னு போடுறாங்க. ஸோ எனக்கு எதுவுமே தெரிலங்க. இதுதாங்க உண்மை. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது ஏதாவது சோர்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ தெரியாமல் எதுவும் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளும் எதுவும் போடலை. ஆக்சுவலாக சாச்சனா தான் லாஸ்ட்டில் இருந்தாங்க நேற்று பார்க்கும்போது அந்த அன்அஃபீஷியல் ஓட் லிஸ்ட்டில். ஸோ யாரை எவிக்ட் பண்ண போகிறாங்க, விஜய் சேதுபதி எதுவும் மேஜிக் பண்ணி விடுவாரா சாச்சனாவுக்கு அப்படிங்கிறது வேறு பயமாக இருக்குது. அந்த பொண்ணு கற்றுக்கிட்டே இருக்குங்க, உள்ளே தாங்க முடியல, தலைவலியாக இருக்குது. இருந்தாலும் சின்ன பொண்ணு தான், ஓகே. பட் எத்தனை பேர் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க, டெய்லி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களா அட்வைஸ் ஃபுல்லாக வாங்கிட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் அதோட கேரக்டரே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி ஒரு தடவை எவிக்ட் ஆகி இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதையும் அதை பொண்ணு ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிற மாட்டேங்குது. ஸோ இதுக்கு மேலே அப்புறம் விஜய் சேதுபதியோட கையில் தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படின்னு. அடுத்த ப்ரோமோ நல்லா இருக்கா என்னென்னு. உள்ளே வேறு ஒரே ஜாலியாக இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 ஸ்டார் டாஸ்கில் எல்லாம் eat 5 ஸ்டார் டூ நத்திங் அது மாதிரி அனுப்பும்போது ஸ்வீட்டு கொடுத்து அனுப்புறது மாதிரி அனுப்புகிறாங்க போல இருக்குது. அர்ணவ் உள்ளே வந்து என்னங்க பண்ண போகிறாரு, உள்ளே வந்து ஏதாவது வாய் தான் பேசுவார், மற்றபடி அவர் செயலெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாருங்க. அதுக்கு பேர் என்ன, சுனிதா அவங்கள உள்ளே அனுப்பிச்சி விட்டாலும் பரவாயில்ல. சுனிதா ஆமாம், அந்த பேர் என்ன, இதுக்கு முன்னாடி ரியா நாகப்பிரியா அந்த பொண்ணையாவது அனுப்பிச்சி வச்சுருக்கலாம். அர்ணவ் அனுப்பிச்சி வச்சு அந்த அன்சிதாவுக்கும் இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்க போகிறாங்களோ இல்லையே. அவர் வாயில் தாங்க பேசுகிறார், செயலில் எதுவுமே பண்ண மாட்டாருங்க. சும்மா உம்முன்னு தான் இருப்பாப்பில். அவ்வளோதான் அவருடைய கேரக்டரே. அதுதான். எதுக்கு தான் அவர் அனுப்புகிறாங்கன்னு தெரில. அது உண்மையாக என்னன்னு தெரில. பட் அதில் வர்ற யூடியூப் வீடியோஸ் அதை வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எது உண்மை எது பொய் என்று இன்று நைட்டு இல்லையே நாளைக்கு தானே தெரியும் எவிக்ட் ஆகிறது. பட் அர்ணவ் வர்றது உண்மைனா எனக்கு தெரிஞ்சிடும். பார்க்கலாம்.